ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 752 ஆரம்பிக்கிறது. தேவை விடுதலைக்கு முயற்சியே. சுதந்திர ஆத்மாவுக்கு எப்படி சம்சார பந்தம் ஏற்பட்டது என்று எந்த சித்தாந்தத்திலும் திருப்திகரமாக சொல்லவில்லை என்பதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். சம்சாரத்துக்கு காரணம் மாயை என்று சொல்லும் அத்வைதத்தில் அந்த மாயையின் ஆளுகைக்கு எப்படி ஆத்மா ஆட்பட்டது என்று சொல்லாததை பற்றியும் நாம் வருத்தப்பட்டு யோசித்து குழப்ப வேண்டியதில்லை. ஏனென்றால் தெரிந்து ஒரு பொறியிலோ வலையிலோ விழுவதென்பதில்லை. அப்படித்தான் மாயாஜால வலையில் எப்படியோ விழுந்து விட்டோம். ஜாலம் என்றாலே வலை என்று அர்த்தம், மேஜிக் என்றும் ஒரு அர்த்தம். இதை வைத்துதான் மேஜிக்கை ஜாலவித்தை என்கிறோம். மேஜிக் பொய்தான், ஆனால் நிஜம் மாதிரி தெரிகிறது. அதனால்தான் மேஜிக் ஷோ நடத்தி நாம் போய் பார்க்கிறோம், காசை கொடுத்து பார்த்து சந்தோஷப்படுகிறோம். ஆத்மா மாயையிலே கட்டுப்பட்டதாக நினைப்பதே மாயா மேஜிக் தான். அது நிஜமல்ல. ஆத்மா கட்டுப்படவே முடியாது என்று எத்தனை சொன்னாலும் பிரத்யட்சமாக இத்தனை அவஸ்தைப்படுகிறோமே. கொஞ்சம் நேரம் பார்க்கிற மேஜிக் சந்தோஷம் தருகிறது என்றால் பல வாழ்க்கைகளாக அனுபவித்து வரும் இந்த மேஜிக் துக்கமே தருகிறது. அதனால் விடுபட யத்னம் ஆரம்பிப்பதொன்று தான் நாம் செய்ய வேண்டியது. பொறியில் விழுந்தால் எப்படி விழுந்தோம் என்ற ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்போம். எவ்வளவு சீக்கிரம் தப்புவோம், எந்த விதத்தில் தப்புவோம் என்றுதானே முயற்சி செய்வோம். அப்படி மற்ற ஆராய்ச்சிகள் பண்ணி எப்படி உடம்பு வந்தது, ஜென்மா வந்தது, சம்சாரம் வந்தது, மாயாபந்தம் வந்தது என்று மண்டையை குடைந்து கொள்ளாமல் இவற்றிலிருந்து விடுபடவே முயற்சி தொடங்க வேண்டும். இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கண்டே பிடித்து விடுகிறோம் என்றாலும் அதனால் என்ன பிரயோஜனம்? முடிவுள்ளதே சம்சாரம், ஏகோபித்த கருத்து. எல்லா சித்தாந்திகளுமே ஜீவனுக்கு அந்தம் இருக்கிறதோ இல்லையோ சம்சாரத்துக்கு அந்தம் இருக்கிறது என்கிறார்கள். நமக்கு வேண்டியது இதுதான். எல்லா கஷ்டங்களுக்கும் காரணமான சம்சாரம் போனால் போதும் என்றிருக்கிறது. அப்புறமும் ஒன்றும் தெரியாத ஜடமாய் ஆகிவிடாமல் இருந்தால் தேவலை என்றிருக்கிறது. ஒரு கட்சி பரமாத்மாவாக ஆகி ஜடத்துக்கு நேர் மறுகோடியான சைத்தன்ய சுரூபமாக ஆவதை சொல்கிறது. இன்னொன்று அந்த பரமாத்மாவின் பிரேமையை அனுபவிக்கும் ஆனந்தத்தில் இருப்பதை சொல்வதால் இதுவும் ஜடஸ்திதி இல்லை, நன்றாக சைத்தன்ய விலாசமுள்ள நிலை என்று தெரிகிறது. இப்படியே தான் மூன்றாம் கட்சி சொல்கிறபடி சைத்தன்ய பிரகாசத்தில் மூழ்கி கிடப்பதும். முடிவு எதுவானாலும் ஆரம்பம் சம்சார பந்தத்தை கழித்துக் கொள்வதற்கானதை பண்ணத் தொடங்குவது. இதிலே எல்லா சித்தாந்தங்களும் ஒத்துப்போகிறார்கள். சத்கர்மா பண்ணி பாபகர்மாவினால் ஏற்பட்ட சம்சார பந்தத்தை போக்கிக் கொள்வதும், கர்மாவை தூண்டிய பாப சிந்தனையை ஈஸ்வர பக்தி பண்ணி போக்கிக் கொள்வதும் தான் ஆரம்பம். அத்வைத சாதனைக்கும் இதுதான் ஆரம்பம். துவைத நிலைகளை ஒப்புக்கொள்ளும் அத்வைதம். இதை பற்றி குழப்பமே வேண்டாம். நாம் அத்வைதிகள் அல்லவா? அந்த சம்பிரதாயத்தில் வந்திருப்பவர்கள் அல்லவா? அல்லது அதுதான் சத்தியமான தத்துவம் என்ற நம்பிக்கை உடையவர்கள் அல்லவா? அந்த சித்திக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறவர்கள் அல்லவா? நாம் போய் ஒரே துவைதமயமான காரியத்திலும், அதாவது சாஸ்திரிய கர்மானுஷ்டானங்களிலும் பக்தி உபாசனையிலும் ஈடுபடுவதாவது என்று கொஞ்சம் கூடவே குழம்ப வேண்டாம். அத்வைத பிரதிஷ்டாபனாச்சாரியாள பகவத்பாதாலே இப்படி பண்ணும்படிதான் ஆக்கியை செய்திருக்கிறார். இத்தனை காலம் துவைதத்தில் இருந்து கொண்டு தப்பும் பண்ணிவிட்டு இப்பொழுது திடீரென்று அத்வைதம் வர வேண்டும் என்றால் எப்படி வரும்? துவைதத்தால் பண்ணின தப்பை துவைதத்தினாலே சரி பண்ணி கொண்டால் அப்புறம்தான் அத்வைதமாக சாதனை செய்ய முடியும். ஆனபடியால் ஆச்சாரியால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நமக்காக துவைதத்தை இந்த மட்டத்தில் நன்றாக ஒப்புக்கொண்டு நம்மையும் இதை ரிசர்வேஷன் இல்லாமல் தைரியமாக ஒப்புக்கொண்டு அப்புறம் பக்குவப்படப்பட இதைவிட தீரத்தோடு இதனுடன் போராடி ஜெயித்து அத்வைதத்துக்கு போகும்படி சொல்கிறார். மற்ற சித்தாந்திகள் அத்வைதத்தை அறவே கொள்ளாதது போல அத்வைதிகள் மற்ற சித்தாந்தங்களை ஒப்புக்கொள்ளாமல் மறுப்பதில்லை. அத்வைத நிலையை அடைவதற்கு முன்னே துவைதத்தின் பல நிலைகளிலும் இருக்கவே செய்கின்றன என்பதை ஆச்சாரியால் நன்றாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். நச்ச துவைதஸ்ய அன்று தத்துவ புத்திஹி பிரதமேமேவ கஸ்யசித் சியாத். அதாவது ஆரம்பத்திலிருந்தே துவைத பிரபஞ்சம் பொய்யானது என்ற அறிவு யாருக்கும் இருப்பதற்கில்லை என்று பிருகத்தாரண்யகத்தில் பரம அத்வைதமான அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் என்று மந்திரத்துக்கு பாஷ்யம் செய்யும் இடத்திலே
ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். பிரம்மத்திலிருந்து ஜகத்தின் தோற்றம் எப்படி என்பதை பற்றி பல கொள்கைகளை பிரம்மசூத்திரத்தில் 2ஆம் அத்தியாயம் முதல் பாகத்தில் ஆராய்ந்திருக்கிறது. பிரம்மந்தான் ஜெகத்காரணம் என்றாலும் வேறே வஸ்துக்களை வைத்துக்கொண்டு அது ஜெகத்தை செய்ததோ தானே ஜெகத்தாக பரிணமித்ததா அல்லது வெறுமே இப்படி ஜெகத் மாதிரி தோற்றம் மட்டும் செய்கிறதா என்று பல அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. வேறு வஸ்துக்களை கொண்டு செய்ததென்றால் அவை எங்கிருந்து வந்தன, எங்கிருந்தோ வந்தனவென்றால் அப்பொழுது பிரம்மந்தான் ஜெகத்காரணம் என்பதே தப்பாகி விடுகிறது. பிரம்மத்தை தவிர வேறு ஆதார வஸ்து இருந்துவிட்டால் பிரம்மம் என்பது பிரம்மமே இல்லை. பிரம்மம் ஜெகத்தாக பரிணமித்தது, அதாவது பால் தயிராகிற மாதிரி மாறிற்று என்றாலும் சரியில்லை. விகாரம் இல்லாமல் சொரூபத்திலேயே இருப்பதுதான் பிரம்மலட்சணம். இது இன்னொன்றாக மாறிற்று என்றால் சரியில்லை. அதோடு கூட ஜகத்தாக இதுவே மாறிவிட்டதென்றால் அப்புறம் பிரம்மம் என்று தனியாக இருக்க முடியாது. ஜகத் தோன்றின பிறகு பிரம்மம் இல்லை என்று ஆகிவிடும். அதனால் இந்த அபிப்பிராயங்கள் எதுவும் சரியில்லை. பிரம்மம் வெறும் ஜெகத் மாதிரி தோன்றுக மட்டும்தான் செய்கிறது. நிஜமான சிருஷ்டி என்று ஏதோ வெளிசிறக்கை வைத்துக்கொண்டு பண்ணவும் இல்லை, அல்லது தானே உருமாற்றம் கொள்ளவும் இல்லை என்று ஆச்சாரியால் ஸ்தாபித்திருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.